லேப் ஜோன் 360 யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்பரான பிளட் ஸ்மியர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ரிப்பேர் பண்ண ஸ்மியரில் எப்படி நாம் வந்து ஸ்டெயின் பண்ணி, அந்த ஸ்டெயினில் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் செல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்களுக்கு எப்படி ஸ்மியர் போடணும், என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ஸ்மியரை எப்படி வந்து ஸ்டெயின் பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொன்றா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நாங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்லைடு ஒன்று வேணும். மைக்ரோஸ்கோப் ஸ்லைடு அதுக்கு பேர். ஸோ மைக்ரோஸ்கோப் ஸ்லைடு ஒன்று, ஸ்ப்ரெட்டர் ஒன்று, அப்புறம் ஒரு மார்க் பண்ணுறதுக்காக ஒரு பென்சிலு, ப்ளஸ்ஸு என்ன சாம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த EDTA சாம்பிள் வேணும். ப்ளஸ் வந்து ஒரு பிப்பட்டு, ஒரு டிப்பு, இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து தேவை. இப்போது நம்ம வந்து ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ளீன் கிளாஸ் ஸ்லைடை எடுத்துகிட்டு, ஏதாவது டஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா துடைக்கணும். துடைச்சிட்டு ஒரு க்ளீன் ஏரியாவில் நம்ம வச்சுட்டு இப்போது ஸ்ப்ரெட்டர், ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஸ்ப்ரெட்டர் இருக்குது, அதே தான் சேம் கிளாஸ் ஸ்லைடு தான், அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு வந்து தேவை. இப்போது ஒரு 10 மைக்ரோலிட்டர் பிப்பட்டில் டிப்பு போட்டுட்டு, இப்போ எந்த சாம்பிள் வந்து நம்ம ஸ்மியர் பண்ண போகிறோமோ அந்த சாம்பிளை இந்த மாதிரி நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மைக்ரோலிட்டர் வந்து எடுத்துக்கணும் சாம்பிளை. எடுத்துகிட்டு இப்போ இந்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஸ்லைடில் ஒரு சின்னதாக ஒரு ட்ராப்ஸ் 10 மைக்ரோலிட்டர் எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு சின்ன ட்ராப்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்றதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த ஸ்ப்ரெட்டரை எடுத்துகிட்டு இப்போ ஸ்மியர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸ்ப்ரெட்டர் இந்த மாதிரி வந்து என்ன பொசிஷனில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி வந்து ரிவர்ஸில் போகும்போது இந்த பிளட் ஸ்மியர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ஆப்போசிட்டில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டங் ஷேப்பில் அந்த ஸ்மியர் வரணும். இந்த ஸ்மியர் வந்து டங் ஷேப்பில் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து குட் ஸ்மியர். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வராது. நீங்கள் டே பை டே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த டங் ஷேப் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் இந்த ஸ்லைடில் இப்போது எந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த ஸ்மியரை போட்டுன்றதை மென்ஷன் பண்ணணும். பேஷண்ட்டோடைய நேமு, ஏஜ், UHID, அப்புறம் டேட்டு, இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லைடை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறதுக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே அதுவே நார்மலாக ட்ரை ஆகிடும். இது எதுவும் பண்ண தேவையில்ல, ஓரமாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ட்ரை ஆகிடும். ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டெயின் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஈரத்தன்மை வந்து எதுவும் இருக்காது, நல்லா ட்ரை ஆன மாதிரி தெரியும். இந்த ஸ்லைடை எப்படி நம்ம ஸ்டெயின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன ஸ்டெயின் இருக்குன்னா ரைட் ஸ்டெயின் தான் இருக்குது. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின் ரேக்கு. இந்த ஸ்டெயின் ட்ரே வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 2 கம்பிக்கு மேலே நல்லா சென்டர் பொசிஷனில் ஸ்மியர் பண்ண அந்த ஸ்லைடை மேலே வச்சுட்டு இப்போது ரைட் ஸ்டெயின் இருக்கு இல்லையா, ரைட் ஸ்டெயினை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்மியர் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் ரைட் ஸ்டெயினை நம்ம மேலே அப்ளை பண்ணுறோம். ஒரு சில இடத்துலலாம் லீஷ்மேன் ஸ்டெயின் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து ரைட் ஸ்டெயின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மியர் ஃபுல்லாக முழுவதும் கவர் ஆகிற வரைக்கும் ரைட் ஸ்டெயினை அப்ளை பண்ணணும். இந்த ரைட் ஸ்டெயின் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் இருக்கிற செல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் எல்லாத்துக்கும் கலர் கொடுக்கும், ப்ளஸ் வந்து கிரானுவல்ஸ் எல்லாத்துக்கும் கலர் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டெயின் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு அலாமில் 3 மினிட்ஸ் வரைக்கும் டைம் செட் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஆஃப்டர் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அலாம் அடிச்சதுன்னா அலாமுக்கு அப்புறம் இந்த பஃபரை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த 3 மினிட்ஸ் என்ன கேப்னா, அந்த ஸ்டெயின் வந்து நல்லா அப்போ தான் செல்ஸ்க்கு வந்து நியூக்ளியஸு, சைட்டோபிளாசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெயின் எடுக்கும். அதுக்கு தான் இந்த 3 மினிட்ஸ் வந்து. இப்போது அலாம் அடித்தது, அலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பஃபரை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பஃபரை நல்லா ஸ்லைட் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் பஃபர் ஆட் பண்ணணும். இந்த பஃபரை ஆட் பண்ணிவிட்டு
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்லர் எடுத்துகிட்டு இந்த பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான். இப்போ பாருங்கள் எப்படி அந்த மிக்ஸ் பண்ணுறோன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபில்லர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழேருந்து எடுத்துகிட்டு திரும்பி மேலே போடணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் இல்லை ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்டெயினும் பஃபரும் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் ஸ்லைடு வந்து இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஸ்மியர் வந்து நல்லா கிளியராகவும் விசிபிலிட்டி நல்லாவும் இருக்கும். செல்ஸ் வந்து நல்லா தெரியும். இல்லைனா ஆர்டிஃபேக்டர் மாதிரி ஒரு டஸ்ட் மாதிரி பார்ட்டிகிள்ஸ் வந்து நமக்கு ஸ்லைட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பஃபரையும் ஸ்டெயினும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பஃபர் வந்து எதுக்கு நம்ம இப்போ போடுறோன்னா, இப்போ எக்ஸஸாக அந்த ஸ்மியரில் வந்து ஸ்டெயின் வந்து அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கும். அந்த ஒட்டின ஸ்மியர் எல்லாத்தையும் இந்த பஃபர் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கு தான் இந்த பஃபரு. இப்போ பஃபர் போட்டுட்டு 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 8 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம். நம்ம ரன்னிங் டேப் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிடலாம். லைட்டாக டேப் நம்ம திறந்து வச்சுட்டு ஸ்லைடை வந்து ஒரு வெர்டிக்கல் பொசிஷனில் நம்ம காமிச்சோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா காமிச்சிட்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேக் சைடு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு வைப் பண்ணிடணும். வைப் பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணணும். திரும்பவும் இப்படி ஏர் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த ஸ்லைடு இருக்கும். இப்போது ஏர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு என்னென்ன செல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற மைக்ரோஸ்கோப்பு. இந்த மைக்ரோஸ்கோப்பில் மெக்கானிக்கல் ஸ்டேஜில் இப்போ ஸ்லைடை வச்சுட்டு ஆயில் வச்சுட்டு நம்ம ஆயில் இமர்ஷனில் தான் இந்த ஸ்மியரை பார்க்க போகிறோம். ஆயில் இமர்ஷன் வச்சுட்டு 100x இல்லைனா ஆயில் இமர்ஷன் சொல்லுவாங்க. ஆயில் இமர்ஷனில் பார்த்தா ஒயிட் பிளட் செல்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த 2 ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒயிட் பிளட் செல்ஸ். இப்போ பேலன்ஸ் அந்த ரெட் கலராக இருக்கிறதெல்லாம் ரெட் பிளட் செல்ஸ். ஒரு சின்ன டாட் மார்க் இல்லையா, அது வந்து பிளேட்லெட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிளட் ஸ்மியர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இவ்வளோ தாங்க இந்த ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் பிளட் ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுதான் பேசிக்கு. நீங்கள் டே டு டே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இன்னும் பல லேப் ரிலேட்டடான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லேப் ஜோன் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல்ன்ற பெல் பட்டன் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.